என் வாழ்க்கைய பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அம்மு இப்படி பண்ணது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவளை நினைச்சு எனக்கு பாவமா தான் இருக்கு. அதுக்காகலாம் நான் அவ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு? ஆரம்பத்துல எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறமா நான் அவர் கூட பேசி பழகுனதுல எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சாரு. இப்ப வரைக்குமே நான் அவரை அப்படிதான் நினைக்கிறேன். இத புரிஞ்சுக்காம அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிமா? ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தவரை இப்ப ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல. எங்க பேச்ச கேட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு. புருஷனாவும் அவரை உனக்கு பிடிக்கும். மா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டல்ல. இந்த வீட்ல எல்லாரும் அவருக்காக மட்டும்தான் பேசுறீங்களே தவிர ஒருத்தர் கூட ஏன் பக்கம் இருந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. எங்க கூட இருக்க வெறுப்பா இருந்தா போடி. என்னம்மா இவ்ளோ பிடிவாதத்தோடையும் திமிரோடையும் நீ இங்க இருக்கவே தேவையில்லை. தாராளமா கிளம்பி போ. போறேம்மா, போறேன். திரும்பி நான் இங்க வந்தா நீ என்ன என்னன்னு கேளு. காவேரி நில்லு. அம்மா தான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கு. யாராவது என்ன சமாதானப்படுத்துற அது இதுன்னு என் பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காவேரி அத்தை, காவேரி அத்தை கூப்பிடுங்க அத்தை. மா, என்னம்மா நீ கோவத்துல என்ன பேசுறோன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? நீ வார்த்தையை விட போய் அவ இனிமே வர மாட்டேன்னு கிளம்பி போறா பாரு. அவ ஸ்கூலுக்கு தானடி போறா. எப்படியும் வேலை முடிஞ்சு இங்கதான் திரும்பி வருவா. ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. வந்துருவா திமிரு பிடிச்சவன். அப்பா, கார் சத்தம் கேக்குது. விஜய் அம்மோ கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மோ, அம்மோ, விஜய், அம்மோ வா 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 வா. அம்மோ எங்க போன? வாடா. எங்கடா போற? ஒரு காணாம நாங்கள எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? விஜய், நிவின் இவளை பார்த்தானா? அப்ப இவ எங்கதான் இருந்தா? காவேரிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தான் நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம இங்க இருந்து தனியா போயிருக்கா. வழி தெரியாம ஒரு இடத்துல நின்னப்பதான் நிவின் இவளை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாரு. மிஸ் வீட்டுக்கு போகணும்னா நீ எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நாங்க யாராவது உன்னை கூட்டிட்டு போயிருப்போம்ல. இப்படியா யாருக்கும் தெரியாம கிளம்பி போறது? நீங்க யாரும் நான் காவிரி மிஸ் பார்க்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு தான் நானே கிளம்பி போயிட்டேன். காவிரி மிஸ் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல பாட்டி. நான் சொன்னா காவிரி மிஸ் கேட்பாங்க. அதான் மிஸ் பார்த்து எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அம்மாவா வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக போனேன். இங்க பாரு அம்மு, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்க அப்பாவும் மிஸ்ஸும் பேசிக்குவாங்க. இதுக்காகலாம் இப்படி நீ யார்ட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போக கூடாது. புரியுதாடா? புரியுது தாத்தா. இனிமே இப்படி பண்ண மாட்டேல்ல? பண்ண மாட்டேன் தாத்தா. ராதா, அம்மா ரூம் கூட்டிட்டு வா. காவேரி தான் அம்மான்னு தெரியாமலே மிஸ் தான் தனக்கு அம்மாவா வரணும்னு குழந்தை ஆசைப்படுறான். அதுல அவ உறுதியாவும் இருக்கா. ஒருவேளை கல்யாண விஷயத்துல இப்ப இருக்கிற மாதிரியே காவேரி பிடிவாதமா இருந்து
வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மனால அதை தாங்கிக்க முடியாதுங்கிறத தாண்டி குழந்தை அதை எப்படி தாங்கிக்க போறான்னு எனக்கு தெரியல விஜய். ஹலோ, சொல்லுங்க. நான் உடனே உங்களை பார்க்கணும். எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற தெருமுனைக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். வரேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா என்ன? எதுக்குங்க என்னைய இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க தொந்தரவு பண்ணேன்? அந்த விஷயத்தை பத்தி திரும்ப நான் உங்ககிட்ட எதுவும் பேசக்கூட இல்லையே. நீங்க பேசலதான். ஆனா என்னைக்கு உங்க வீட்ல இருந்து சம்பந்தம் பேச எங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து எங்க அம்மா அக்கான்னு எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசி பேசி தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு விருப்பம் இருக்கிறதா சொல்லிட்டீங்க. அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? எப்படியாவது என்ன ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோட இருக்காங்க. இவ்ளோ தொந்தரவு உங்களால தானே எனக்கு. இப்ப கொஞ்ச நாளா இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட நேரடியா பேசலனாலும் எங்க வீட்டுக்கு வர்றது, எங்க அம்மாவை பாக்குறது, பேசுறதுன்னு அவங்க மூலமா மறைமுகமா நீங்க இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்துற மாதிரி தான் தோணுது. எங்க வீட்ல எல்லாரும் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேங்கிற கவலையை விட உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற கவலை தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதான் எப்படியாவது என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆளாளுக்கு அப்படியே துடிக்கிறாங்க. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நானே உங்களுக்கு பொண்ணு பார்த்தா பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கல, வேணாங்கிறீங்க. சரி, அது கூட உங்க விருப்பம்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு நான் பார்த்த பையன் கிட்ட நீங்களும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஏதேதோ சொல்லி அதையும் கெடுத்து விட நினைச்சீங்க பாருங்க. அத நான் என்னன்னு சொல்றது? இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு புதுசா உங்க குழந்தைய வச்சு வேற ஏதோ டிராமா பண்ணிருக்கீங்க. நிவின் வந்து எல்லாத்தையும் சொன்னாரு. என்ன நடந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன விஷயம் எப்படியும் உங்க குழந்தைக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அம்மா என்ன தேடி வந்ததா சொன்னாரு. இவ்ளோ நாளா நீங்களும் எங்க வீட்ல உள்ளவங்களும் சொல்லி நான் கேட்காத ஒரு விஷயத்த இப்ப உங்க குழந்தை மூலமா என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒத்துக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நிறுத்துங்க. யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி போனதே இன்னும் தாங்கிக்க முடியாம இருக்கேன். அவ இப்படி எல்லாம் யார்ட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒருவேளை அவ தப்பி தவறி எங்கேயாவது போயிருந்தா என்ன ஆயிருக்குன்ற பயத்துல இருந்தா நான் இன்னும் மீண்டு வரல. இதுல நான் குழந்தைய வச்சு டிராமா பண்றேன் அது இதுன்னு சொல்லி இன்னும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க.